ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் குவாட்டெக்ஸில் நான் ட்ரேட் பண்ண போகிறேன். ஸோ இன்றைக்கி ட்ரேடிங் ஓடிசி மார்க்கெட் 5 மினிட் சார்ட்டில் நான் ட்ரேட் பண்ணுறேன். ஸோ 5 மினிட்க்கும் 1 மினிட்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அண்ட் நம்ம ஏன் ஓடிசி மார்க்கெட்டில் 5 மினிட்டில் சூஸ் பண்ணி ட்ரேட் பண்ணணும் அப்படிங்கிற விஷயங்களை நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ ஓடிசியில் தான் ட்ரேட் பண்ண முடியும் அப்படிங்கிறவங்களுக்கு ஸோ இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ சில பேர் பார்த்தீங்க அப்படின்னா எனக்குடைய டைமிங் ரியல் மார்க்கெட் இருக்கும்போது என்னால் ட்ரேட் பண்ண முடியறதில்ல. அண்ட் என்னோடய சிச்சுவேஷன்ஸ் இப்படி இருக்குது. ரியல் மார்க்கெட் டைம் என்னால் ட்ரேடிங்கில் உட்கார முடியாது. ஸோ நான் எப்போ ட்ரேடிங்கில் உட்காரணும்னு சொல்லி ஓப்பன் பண்ணுறேனோ அந்த டைம் ஓடிசி மார்க்கெட் மட்டும்தான் இருக்குது. ஸோ ரியல் மார்க்கெட் இல்லை. இந்த மாதிரி சுச்சுவேஷனை ஃபேஸ் பண்ணுற நிறைய பேர் நீங்கள் எனக்கு பர்சனலாக மெசேஜ் பண்ணுறீங்க, ப்ரோ நீங்கள் ஓடிசி நான் எப்படி ட்ரேட் பண்ணுறது, ஸோ ரியல் மார்க்கெட்டில் என்னால் உட்கார முடியலை. அவங்களுக்காக நான் இந்த வீடியோஸ் நான் போடுறேன். ஸோ மோஸ்ட்லி நான் எப்போவுமே சொல்கிற விஷயந்தான், ஒரு பிகினராக இருக்கிறவங்க நீங்கள் ரியல் மார்க்கெட்டை மட்டும் ட்ரேட் பண்ணுங்கள், ஓடிசியை அவாய்ட் பண்ணுங்கிறது நான் ரெகுலராக எல்லா வீடியோலையும் நான் சொல்கிறேன். ஆனால் ஓடிசியில் தான் ட்ரேட் பண்ண முடியுங்கிற கண்டிஷன் இருக்கிறதா இருந்தால் ஸோ நான் இந்த டிப்ஸ் சொல்கிறேன், அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. 1 மினிட் ட்ரேடு அவாய்ட் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், இந்த 1 மினிட்டில் கேண்டில்ஸ் எவ்வளோ கேப் டவுன் ஓப்பன் ஆகிருக்கு. ஓகே, ஸோ ஓடிசி பொறுத்தளவுக்கு 1 மினிட் சார்ட்டு நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கோங்க. 5 மினிட் சார்ட்டில் சூஸ் பண்ணி ட்ரேட் பண்ணுங்கள். ஸோ இதில் இருக்கக்கூடிய பெனிஃபிட்ஸ் என்ன, 1 மினிட்டில் பண்ணாமல் 5 மினிட்டில் பண்ணுறதா இருந்தால் இருக்கக்கூடிய பெனிஃபிட்ஸ் என்ன. ஃபஸ்ட்டு 1 மினிட்லேருந்து நீங்கள் 5 மினிட் மாற்றும் போது உங்களுக்கு டைமிங் அதிகமாக கிடைக்கும். ஒரு கேண்டில் க்ளோஸ் ஆகிறதுக்கு 5 மினிட் ஆகும். ஸோ அப்போ 5 மினிட்ஸ் உங்களால் அந்த சார்ட்டில் என்ன நடக்குது, அங்கே இருக்கக்கூடிய லெவல்ஸ் என்ன, அந்த லெவல்ஸை மார்க்கெட் எப்படி ரெஸ்பெக்ட் பண்ணியிருக்கு, ஸோ இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே நீங்கள் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். அதுக்குரிய டைம் உங்களுக்கு மார்க்கெட் கொடுக்கும். ஏன்னா ஒரு கேண்டில் க்ளோஸ் ஆகிறதுக்கு 5 மினிட்ஸ் ஆகும். செகண்ட், ஒரு கேண்டிலில் நீங்கள் ட்ரேட் பண்ணணும். பட் எனக்கு அது என்ட்ரி கிடைச்சா தான் நான் ட்ரேட் பண்ணுவேன். ஸோ நான் ஃபிக்ஸ் பண்ண அந்த லெவலை மார்க்கெட் ரீச் பண்ணால் தான் நான் என்னுடைய ட்ரேடை ஓப்பன் பண்ணுவேன். அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் அந்த மாதிரி நீங்கள் அனலைஸ் பண்ணி உட்காண்ட்ருக்கீங்க அப்படின்னா 5 மினிட் கேண்டலில் உங்களுக்கு 4 மினிட் 30 செகண்ட் பர்ச்சேஸ் டைம். ஓகே, அதாவது ஒரு கேண்டில் ரன் ஆகுதுன்னா 4 மினிட் 30 செகண்ட் வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணலாம், அந்த இடத்துல நீங்கள் எப்போ வேணாலும் ட்ரேட் பண்ணலாம். அந்த ட்ரேடுங்கிறது சேம் கேண்டிலில் க்ளோஸ் ஆகும். 1 மினிட் கேண்டில் எடுத்துட்டிங்கன்னா அதோட பர்ச்சேஸ் டைம்ங்கிறது 30 செகண்ட், அதாவது 29 செகண்டில் நீங்கள் ட்ரேடு ப்ளேஸ் பண்ணலாம். 30 செகண்டில் ட்ரேட் ப்ளேஸ் பண்ணிங்கன்னா அது 31 செகண்டில் ட்ரேடு ப்ளேஸ் ஆகிடும். ஸோ நெக்ஸ்ட் கேண்டிலில் தான் ட்ரேடு க்ளோஸ் ஆகும். ஸோ 1 மினிட் கேண்டிலில் 30 செகண்ட் உங்களுக்கு டைம் இருக்குது. ஆனால் 5 மினிட்ஸ் கேண்டிலை பொறுத்தவரைக்கு 4 மினிட் 29 செகண்ட் உங்களுடைய பர்ச்சேஸ் டைம். ஸோ நிறைய டைம் கிடைக்கும் ஒன்று. ஸோ ட்ரேட் பண்ணுறதுக்கும் நிறைய டைம் கிடைக்கும். நீங்கள் மார்ஜினல் சேஃப்டிக்காகவும் வெயிட் பண்ணலாம். அண்ட் சார்ட்டை அனலைஸ் பண்ணுறதுக்கும் டைம் கிடைக்கும். ஸோ இன்னொரு விஷயம், 1 மினிட்டுக்கும் 5 மினிட்டுக்கும் உள்ள விஷயம் என்ன, ஸோ 1 மினிட்டில் கேப் அப் கேப் டவுன்ஸ் எல்லாம் அதிகமாக வரும். 5 மினிட்டை கம்பேர் பண்ணும்போது 1 மினிட்டில் அதிகமாக இருக்கும், 5 மினிட்ஸில் கேப் அப் கேப் டவுன் ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ இன்னொரு மைனஸ் என்ன, 1 மினிட்டில் கேண்டில் பார்த்தீங்கன்னா ஃப்ளக்சுவேஷன் ரொம்ப அதிகமாக இருக்கும். நீங்கள் ஒரு ட்ரேட் எடுக்கிறீங்கன்னா நீங்கள் எடுத்த ஏரியாவிலேருந்து ட்ரேடு ப்ளேஸ் ஆகிறது வேறு எங்கேயாவது ப்ளேஸ் ஆகும். ஸோ ஃப்ளக்சுவேஷன் அதிகமாக இருக்கும். அதனால் உங்களோட ட்ரேடு மிஸ் ஆகலாம். அண்ட் இன்னொரு விஷயம் மைனஸ், ஓடிசி மார்க்கெட்டுங்கிறது ஓவர் தி கவுண்டர் புரோக்கர் ஓனாக ரன் பண்ணக்கூடிய சார்ட். அந்த சார்ட்டில் மேனிப்புலேஷன்ஸ் அதிகமாக இருக்கும். ஸோ 1 மினிட் அண்டு 5 மினிட் ரெண்டையும் கம்பேர் பண்ணும்போது 1 மினிட்டில் மேனிப்புலேஷன்ஸ் அதிகமாக இருக்கும். எரர் கேண்டில் அதிகமாக ஃபார்ம் ஆகும். ஸோ நீங்கள் 1 மினிட் அவாய்ட் பண்ணிக்கோங்க. 5 மினிட்டில் சூஸ் பண்ணி ட்ரேட் பண்ணுங்கள். ஓகே, ஸோ நான் இன்றைக்கி நான் ஒரு 5 மினிட்ஸில் ஒரு ட்ரேடை நான் எடுக்கிறேன். நான் அதை எப்படி லெவல்ஸ் ட்ராப் பண்ணுறேன், அந்த செட்டப் நான் என்ன பண்ணுறேன் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, ஸோ இன்னொரு விஷயம் நீங்கள் மைண்டில் வச்சுக்கணும், ட்ரேடிங் பண்ணும்போது நீங்கள் ஓடிசியில் பண்ணாலும் சரி, ரியல் மார்க்கெட்டில் பண்ணாலும் சரி, லாஸ் அப்படிங்கிறது காமனான விஷயம். லாஸ் கண்டிப்பாக ட்ரேடிங்கில் வரும். ஸோ யூடியூப்பில் நிறைய பேர் வீடியோஸ் போடுறாங்க, லாஸே இல்லாமல் நான் கண்டினியூஸாக அதெல்லாம் ஃபுல் அண்ட் ஃபுல் எடிட் பண்ணி போடக்கூடிய வீடியோஸ். 20 வருஷம் 30 வருஷம் ட்ரேடிங்கில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ட்ரேடர் ட்ரேட் பண்ணாலும் கண்டிப்பாக லாஸ் வரும். ஏன்னா மார்க்கெட்டில் ட்ரேடிங்கில் எதுவுமே 100% கிடையாது. நம்ம என்ன தான் ப்ராப்பராக ப்ரெடிக்ட் பண்ணாலும் அந்த இடத்துல பையர்ஸ் மார்க்கெட்டை மேலே கொண்டு போவான், இல்லை செல்லர்ஸ் மார்க்கெட்டை கீழே கொண்டு போவான். ஸோ ப்ரைஸ் டவுன் ஆகும், ப்ரைஸ் அப் ஆகும் அப்படின்னு நம்ம ப்ரிடிக்ட் பண்ணாலும் அங்கே மார்க்கெட் நமக்கு எகெயின்ஸ்டாக போகும், நம்மளுடைய ப்ரிடிக்ஷனுக்கு எகெயின்ஸ்டாக போகும். காரணம், சடன் பையர் என்ட்ரி அங்கே இருக்கும் ஆர் சடன் செல்லர் என்ட்ரி இருக்கும்.
அப்படி இல்லைனா நீங்கள் கால் ஆப்ஷன் எடுத்துருப்பீங்க, ப்ரைஸ் மேலே போகும்னு சொல்லி நினைப்பீங்க, எடுப்பீங்க, உங்களுடைய ப்ரெடிக்ஷன் கரெக்டாக தான் இருக்கும். ஆனால் அந்த கேண்டில் மேலே போய் என்ன ஆகும், மேலே இருக்கக்கூடிய ஒரு லெவலை டச் பண்ணி அந்த கேண்டில் க்ளோஸ் ஆகிறதுக்கு முன்னாடி மேலே இருக்கக்கூடிய ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவலை டச் பண்ணி அங்கேருந்து செல்லர் என்ட்ரி ஆகி ஸ்ட்ராங் ரிஜெக்ஷன்ஸ் கொடுத்து செல்லர் கேண்டில் ஃபார்ம் ஆகும். அப்போ ட்ரேடு லாஸ். ஸோ ப்ரெடிக்ஷன்ஸ் கரெக்ட், மார்க்கெட் தான் மேலே போயிடுச்சு, ஆனால் என்னாச்சு, மேலே இருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ஸ் லெவல்லேருந்து செல்லர் என்ட்ரி ஆயிருக்கு. த சேம் டைம் நீங்கள் புட் ஆப்ஷன் கொடுக்குறீங்க, ப்ரைஸ் கீழே போகுதுன்னு சொல்லி புட் ஆப்ஷன் கொடுக்குறீங்க. ஸோ ட்ரேடு க்ளோஸ் ஆகிறதுக்கு முன்னாடி அந்த கேண்டில் ப்ரைஸ் கீழே போகுது, கீழே இருக்கக்கூடிய ஒரு சப்போர்ட் லெவலை ரீச் பண்ண உடனே அந்த சப்போர்ட் லெவலில் இருந்து பையர்ஸ் என்ட்ரி ஆகி பையிங் ப்ரெஷரில் அங்கே ஒரு பையர் கேண்டில் ஃபார்ம் பண்ணுவான். ஸோ ப்ரெடிக்ஷன் கரெக்ட், மார்க்கெட் கீழே போச்சு, ஆனால் என்னாச்சு, கேண்டில் க்ளோஸ் ஆகிறதுக்கு முன்னாடி அந்த சப்போர்ட் லெவலை ரீச் பண்ணி அங்கே இருந்து பையர் என்ட்ரி. ஸோ இதுதான் ட்ரேடிங்கில் இருக்கக்கூடிய ரியாலிட்டி. ட்ரேடிங்கில் லாஸ் காமனான விஷயம், ஆனால் அந்த லாஸை நம்ம எப்படி ஓவர் கம் பண்ணுறது, அந்த லாஸை எப்படி ரெக்கவர் பண்ணுறது அப்படிங்கிறதுல தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ட்ரேடர், ப்ராஃபிட்டபிள் ட்ரேடர் ஆகிறதும் ஒரு ப்ரொஃபஷனல் ட்ரேடர் ஆகிறதும் இருக்கக்கூடிய டேலண்ட். ஸோ லாஸ் வந்துச்சு, அதை நம்ம ரெக்கவர் பண்ணணும் அப்படின்னா மெயினாக நம்ம என்ன பண்ணணும், ப்ராப்பராக ப்ரிடிக்ட் பண்ணணும் அண்ட் பேஷன்ஸோடு இருக்கணும். நம்மளோட என்ட்ரி கிடைக்கும்போது ட்ரேட் பண்ணணும். ஸோ நான் இங்கே ஆல்ரெடி நான் வந்து இன்றைக்கி ட்ரேட் பண்ணியிருக்கேன். இதில் என்ன பார்த்தீங்கன்னா எனக்கு லாஸ் இருக்குது, ஆனால் அந்த லாஸை நான் என்ன பண்ணுறேன், அடுத்து வந்து ரெக்கவர் பண்ணிட்டேன். ஸோ ப்ராப்பராக நம்ம ட்ரேட் பண்ணால் நம்ம ரெக்கவர் பண்ணலாம். ஒரு பிகினராக இருக்கிற நீங்கள் ஓடிசி மார்க்கெட்டில் தான் என்னால் ட்ரேட் பண்ண முடியுங்கிற சுச்சுவேஷனில் நான் இருக்கேன் அப்படின்னா நீங்கள் 1 மினிட் சார்ட்டு பக்கம் போகாதீங்க. எப்போ மார்க்கெட்டுக்குள்ளே வந்தாலும் நீங்கள் என்ன பண்ணணும், 5 மினிட் சார்ட்டு சூஸ் பண்ணுங்கள், 5 மினிட் சார்ட்டில் ட்ரேடு வந்து ப்ளேஸ் பண்ணுங்கள். ஓகே, சரி, இப்போது ட்ரேடு பற்றி பார்க்கலாம். இப்போ 5 மினிட் சார்ட்டில் நீங்கள் ட்ரேட் பண்ணும்போது என்ன விஷயங்களை நீங்கள் ரொம்ப ரொம்ப கவனமாக பார்க்கணும் அப்படின்னா, எக்ஸ்பைரி டைம் செட் பண்ணுறது. இந்த எக்ஸ்பைரி டைம் செட் பண்ணுறதுல நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். 1 மினிட் பொறுத்தளவுக்கு நீங்கள் இந்த பக்கம் வரவே தேவையில்லை. நீங்கள் டைமிங் வந்து இந்த டைமிங்கில் இருக்கா, டைமரில் இருக்கா இல்லை கிளாக்கில் இருக்காங்கிறது மட்டும் நீங்கள் செக் பண்ணால் போதும். ஆனால் 5 மினிட்டை பொறுத்தளவுக்கு ஒரு கேண்டில் ரன் ஆகும்போது, இந்த கேண்டில் ரன் ஆகிட்டுருக்கு, டைம் என்ன 20க்கு அப்புறம் 41 செகண்ட் போயிட்டுருக்கு. ஸோ இந்த கேண்டில் எப்போ க்ளோஸ் ஆகும், 25ல் க்ளோஸ் ஆகும். ஸோ நீங்கள் என்ன பண்ணணும், இந்த இடத்துல போயிட்டு 25 செட் பண்ணிக்கணும். ஸோ அப்படி டைம் செட் பண்ணாமல் ட்ரேட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுடைய ட்ரேட் வந்து 1 மினிட்டுக்காக க்ளோஸ் ஆகும். இது ரொம்ப கவனமாக இருங்க. 5 மினிட்ஸ் மாற்றிக்கோங்க. எப்போவுமே நீங்கள் அதுக்கு இப்போ செட் பண்ணிட்டீங்கன்னா அடுத்த கேண்டில் ட்ரேட் பண்ணும்போது அந்த டைமிங் ஆட்டோமேட்டிக்காக 5 மினிட்டுக்கு சேஞ்ச் ஆகிடுமானா சேஞ்ச் ஆகாது. ஓகேவா? ஸோ எவ்ரி டைம் எவ்ரி கேண்டில் நீங்கள் ட்ரேட் பண்ணும்போது இந்த டைமிங் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் ரொம்ப கவனமாக இருங்க. ஓகே, சரி, நான் இப்போது இந்த சார்ட்டில் ஒரு ட்ரேடுன்னு வந்து நான் எடுத்து காமிக்கிறேன். அந்த சார்ட் அந்த 3 சார்ட் நான் இங்கே சூஸ் பண்ணியிருக்கேன், ஓடிசி சார்ட். இந்த 3 சார்ட்டில் எந்த சார்ட்டில் எனக்கு ப்ராப்பராக ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குதோ அந்த சார்ட்டில் நான் வந்து இங்கே ஒரு ட்ரேட் வந்து ப்ளேஸ் பண்ண போகிறேன். ஓகே, இந்த சார்ட் பாருங்கள். ஓவரால் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு டவுன் ட்ரெண்ட் வந்துட்டுருக்கு. ஸோ இங்கே நான் என்ன பண்ண போகிறேன், ஒரு ட்ரெண்ட் லைன் வந்து ட்ரா பண்ணுறேன். ட்ரெண்ட் லைன் அப்படிங்கிறதும் நம்ம சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ட்ரா பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய டூல் தான் ஹரிசாண்டல் லைன், ட்ரெண்ட் லைன், வெர்டிக்கல் லைன், ரெக்டாங்கிள் எல்லாமே. ஓகேவா? இது மார்க்கெட் வந்து லாஸ்ட்டாக இது வரைக்கும் ப்ரைஸ் போயிருக்கு, அதுக்கப்புறம் அப்பாக இருக்குது. இப்போ நான் ட்ரெண்டு வந்து என்ன ட்ரெண்டு கனெக்ட் பண்ணுறேன் அப்படின்னா ஒரு ரெசிஸ்டன்ஸை வந்து நான் கனெக்ட் பண்ணுறேன். மார்க்கெட் பாருங்கள், இங்கே ஓவராலாக பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ ஓவராலாக மார்க்கெட் இங்கே பாருங்கள் ஒரு டவுன் ட்ரெண்டை க்ரியேட் பண்ணியிருக்கு. ஸோ எங்கெல்லாம் ரிவர்சல் நடந்திருக்குன்னு பாருங்கள். ஸோ இந்த இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா ரிவர்சல்ஸ் வந்து நடந்திருக்கு. பட் அதே ஏரியாவிலேருந்து பாருங்கள் மறுபடியும் இப்போ கரண்டாக மார்க்கெட் ரிஜெக்ஷன்ஸ் கொடுத்து இங்கே வந்து ஒரு செல்லர்ஸ் என்ட்ரியை பார்க்குறோம். அதுக்கப்புறம் மறுபடியும் என்ன பண்ணுறோம், பையர்ஸ் வந்து வந்துட்டுருக்கான். ஸோ ப்ரீவியஸாக மார்க்கெட் பாருங்கள் ஒரு அப்பை க்ரியேட் பண்ணியிருக்கு. அதுக்கு அர்த்தம் வந்து இப்போ பையர்ஸ் வந்து இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கா, மார்க்கெட்டை வந்து இங்கே ஒரு அப் ட்ரெண்டை க்ரியேட் பண்ணுறதுக்காக இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கா. ஸோ அதனால தான் செல்லர்ஸ் எகைன் வந்து ப்ரீவியஸ் லெவலை ரீச் பண்ண உடனே, ப்ரீவியஸ் லெவல்ஸ் எது இந்த லெவலை ரீச் பண்ண உடனே மறுபடியும் மார்க்கெட் பாருங்கள் பையர்ஸ் வந்து ஸ்ட்ராங்காக என்ட்ரி ஆகி மார்க்கெட்டை ப்ரைஸை வந்து ப்ரீவியஸ் லெவல் வரைக்குமே கொண்டு போயிருக்கான். ஸோ மார்க்கெட்டில் வந்து இப்போது 2 பேருமே ஈக்குவலாக ஃபைட் பண்ணிகிட்ருக்காங்க. மேஜர் ட்ரெண்டு டவுன் ட்ரெண்டு தான், அதுக்காக செல்லர் மட்டும் இங்கே ஸ்ட்ராங் கிடையாது. மேஜர் ட்ரெண்ட் டவுனாக இருந்தாலும் பையர் மார்க்கெட்டை இங்கே அப் ட்ரெண்ட் கொண்டு போகிறதுக்கு ட்ரை பண்ணுறதுனால இப்போ 2 பேருமே ஈக்குவலாக ஃபைட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இங்கே எனக்கு எங்கே ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குமோனா, ஒன்று நான் இந்த லெவலில் வந்து மார்க்கெட் பிரேக் அவுட் பண்ணாலும், இந்த லெவலுக்கிட்ட வந்தாலும் இங்கே நான் ஒரு ட்ரேட் ஆப்பர்ச்சுனிட்டி எடுப்பேன்.
ஸோ இன் பிட்வீனில் நான் இங்கே ட்ரேட் பண்ண போகிறேன்னா பண்ண போகுது. ஏன்னா இந்த இடத்துல அதிகமான ரிஜெக்ஷன்ஸ் எல்லாம் நீங்கள் பார்க்குறீங்க. எவ்ரி கேண்டில் பாருங்கள், மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா எல்லா கேண்டிலுமே ஸ்ட்ராங்கான ரிஜெக்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இன் பிட்வீனில் வந்து யார் வேணாலும் என்ட்ரி ஆகலாம். ஏன்னா ரிஜெக்ஷன்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. செல்லர்ஸ் அண்ட் பையர்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஃபைட் பண்ணுறாங்க. ஸோ நான் என்ன பண்ண போகிறேன், இந்த ட்ரேட் பண்ணுறதா இருந்தால் ஸோ இந்த ட்ரெண்ட் லைனை பேஸ் பண்ணி ட்ரேட் பண்ணுவேன். அப்படி இல்லைனா இப்போ மைனராக இன்னொரு ட்ரெண்ட் லைன் நான் இங்கே ட்ரா பண்ணுறேன். இது என்ன ட்ரெண்டுனா ப்ரீவியஸாக இருக்கக்கூடிய மைனர் டவுன் ட்ரெண்டோட சேனலை நான் இங்கே கனெக்ட் பண்ணுறேன். ஓகே, ஸோ இங்கே ப்ரீவியஸாக என்ன இருக்குது, மார்க்கெட் வந்து ஒரு டவுனு க்ரியேட் பண்ணியிருக்கல, மைனர் டவுன் ட்ரெண்டை க்ரியேட் பண்ணியிருக்கு. ஸோ மேஜர் ட்ரெண்ட் டவுன் ட்ரெண்ட், மைனர் ட்ரெண்ட் இங்கே க்ரியேட் பண்ணியிருக்கு. ஸோ இந்த இடத்துல இந்த என்ட்ரியை நான் கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ ஆஃப்டர் பிரேக் அவுட் பாருங்கள், அதே என்ட்ரியில் இருந்தே மார்க்கெட் வந்து ஸ்ட்ராங்கான ஒரு பையரோட ரிஜெக்ஷன்ஸ் கொடுத்துருக்கான். ஸோ இந்த மாதிரி லெவல்ஸை வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரிஜெக்ஷன் ட்ரேட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணலாம். இப்போ பாருங்கள், ஒரு ப்ரீவியஸ் இந்த லெவலில் இருந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ராங்கான ஒரு செலர்ஸ் வந்துட்டுருக்கான். ஸோ இந்த லெவலில் பிரேக் அவுட் பண்ணால், இந்த லெவலில் ரீச் பண்ணால் நம்ம ரிஜெக்ஷன் ரேட் கொடுக்கலாம். பட் இந்த கேண்டில் டைம் வந்து முடிஞ்சிருச்சு, எக்ஸ்பைரி டைம் முடிஞ்சிருச்சு. ஸோ இந்த இடத்துல நம்ம ஆப்பர்ச்சுனிட்டி எடுக்க முடியாது. இன்கேஸ் இந்த கேண்டில் எனக்கு வந்து பர்ச்சேஸ் டைமுக்குள்ளே இந்த லெவலில் பிரேக் அவுட் பண்ணி இருந்தால் நான் இங்கே ஒரு ரிஜெக்ஷன் ரேட் ப்ளேஸ் பண்ணோம். ஏன்னா இந்த இடத்த பொறுத்தளவுக்கு எல்லா கேண்டிலுமே மோஸ்ட்லி வந்து ரிஜெக்ஷன்ஸ் வந்து இருக்குது. இந்த ட்ரெண்ட், இந்த லெவல்ஸும் ஸ்ட்ராங்காக இருக்குது. ஸோ இங்கே ரிஜெக்ஷன்ஸ் கொடுக்கறதுக்கு சான்சஸ் இருக்குது. பட் இந்த இடத்துல எனக்கு டைமிங் வந்து முடிஞ்சிருச்சு. ஸோ அதனால் நான் ட்ரேட் பண்ண முடியாது. ஸோ இனி நான் ட்ரேட் பண்ணுறதா இருந்தால் இந்த ரெண்டு லெவல்ஸை வச்சு, இந்த லெவலுக்கு ரீச் ஆனால் இல்லை இந்த லெவல் ரீச் ஆனால் நான் ட்ரேட் பண்ணுவேன். இன் பிட்வீனில் நான் பண்ண போகிறது கிடையாது. ஓகே, ஸோ இந்த சார்ட்டை நான் என்ன பண்ணுறீங்க, இந்த செட்டப்போடு இங்கே நான் வந்து ஸ்டாப் பண்ணுறேன். அடுத்த சார்ட்டுக்கு போகிறேன். இந்த சார்ட்டில் பாருங்கள், ஸோ மேஜர் ட்ரெண்ட் அப்படிங்கிறது, ஸோ மேஜர் ட்ரெண்டுங்கிறது வந்து இங்கே டவுனு தான் வந்துட்டுருக்கு. அண்ட் ப்ரீவியஸாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு டீப்பான அப்பு க்ரியேட் பண்ணியிருக்கு. டீப்பான அப்பு க்ரியேட் பண்ணாலும் பார்த்திங்கன்னா ப்ரீவியஸாக வந்து பார்த்திங்கன்னா ஹையில் இருந்து ஒரு லோயர் ஹை க்ரியேட் பண்ணி மார்க்கெட் மறுபடியும் இங்கே ஒரு சின்னதாக ஒரு மைனர் டவுனு வந்து ஃபார்ம் பண்ணிகிட்ருக்கான். மேஜர் ட்ரெண்டு வரைகிறதா இருந்தால் நான் ட்ரெண்ட் லைன் எடுக்கிறேன். மேஜர் ட்ரெண்டு ட்ரா பண்ணுறதா இருந்தால் இந்த என்ட்ரியையும் இங்கே இருக்கக்கூடிய என்ட்ரியும் கனெக்ட் பண்ணுறேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மேஜரான ட்ரெண்ட் லைன். ஸோ இந்த மாதிரி மேஜர் ட்ரெண்ட் லைன் நீங்கள் ட்ரா பண்ணி நீங்கள் மார்க்கெட்டில் வெயிட் பண்ணுங்கள். மார்க்கெட் இந்த லெவலை ரீச் பண்ணோம் அப்படின்னா இங்கே வந்து நீங்கள் ரிஜெக்ஷன் ட்ரேட், இந்த மாதிரி ரிஜெக்ஷன் ட்ரேட், அதாவது இந்த மார்க்கெட் வந்து சடனாக இந்த லெவலை ரீச் பண்ணி பிரேக் அவுட் பண்ணும்போது ரிஜெக்ஷன் ட்ரேட் ஆர் ரிவர்சல் ட்ரேட் வந்து நம்ம ப்ளேஸ் பண்ண முடியும். இது வந்து மேஜர் டவுனாக இருக்கக்கூடிய ஒரு ட்ரெண்ட் லைன். ஓகே, இது ஒரு ரெசிஸ்டன்ஸ், இது ஒரு ரெசிஸ்டன்ஸ். ஓகே, ஸோ இப்போது இந்த இடத்துல மைனர் டவுன் அப்படிங்கிறது என்ன? ஸோ இங்கே ஒரு மைனர் டவுன் ட்ரெண்டை நான் ட்ரா பண்ணுறேன். ஓகேவா? ஸோ மைனர் டவுன் ட்ரெண்ட் என்ன, மைனராக இப்போ என்ன ட்ரெண்ட் வந்துட்டுருக்கு, இப்போ மைனராக இந்த இடத்துலேருந்து ஒரு டவுன் கிரியேட் ஆகிருக்கு இல்லையா? ஸோ அந்த மைனர் டவுனை நான் இங்கே ட்ரா பண்ணுறேன். ஸோ பாருங்கள், மைனராக இந்த ட்ரெண்ட் லைனை ட்ரா பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ட்ரெண்ட் லைன் பாருங்கள், இங்கேருந்து ரிஜெக்ஷன்ஸ் அண்ட் ஸ்ட்ராங்கான செல்லர்ஸ் என்ட்ரி. பட் இதே லெவலில் ரீச் பண்ணும் மறுபடியும் செல்லர்ஸ் ஸ்ட்ராங்காக என்ட்ரி ஆயிருக்கான். இப்போ பாருங்கள், மார்க்கெட் இந்த லெவலில் க்ளோஸ் ஆகிருக்கு. எகைன் வந்து பையர்ஸ் வந்து வந்துட்டுருக்கு. இப்போ நான் என்ன பண்ணுவேன், இப்போ ஒரு ஹரிசாண்டல் லெவல் எடுத்துக்கிறேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த ஹரிசாண்டல் லெவலோட சப்போர்ட்டை வச்சுட்டு ட்ரெண்ட் லைனில் என்ன பண்ண போகிறேன், ஃபாலோ பண்ண போகிறேன். ஹரிசாண்டல் லெவல் என்ன பண்ண போகிறேன், இந்த ட்ரெண்ட் இப்போ பிரேக் அவுட் பண்ணி வருதுன்னா இதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஸ்ட்ராங் லெவல்ஸ் எது, இந்த ஸ்ட்ராங் லெவல்ஸ். ஓகே, ஸோ இந்த பர்ச்சேஸ் டைம் முடியறதுக்கு டைமிங் செட் பண்ணிக்கிறேன் 8:30. இந்த பர்ச்சேஸ் டைம் முடிக்கிறதுக்குள்ள இந்த லெவலை பிரேக் பண்ணி இந்த செகண்ட் லெவலை ரீச் பண்ணால் நான் இங்கே ரிஜெக்ஷன் ரேட்டு ப்ளேஸ் பண்ணுவேன். ஏன் ரிஜெக்ஷன் ரேட் ப்ளேஸ் பண்ணுறேன், இந்த ட்ரெண்டை பொறுத்தளவுக்கு இங்கே ட்ரெண்ட் லைன் ஸ்ட்ராங்காக இருக்குது. ஸோ மார்க்கெட் இங்கே க்ளோஸ் ஆனதுக்கப்புறம் என்ன ஆகுது, இங்கே ரிவர்சல் வந்து செல்லர்ஸ் பண்ணணும். பட் பையர்ஸ் வரும்போது ஸோ ப்ரீவியஸாக இருக்கக்கூடிய ஸ்ட்ராங் லெவலில் இருந்து செல்லர்ஸ் வந்து அட்லீஸ்ட் செல்லர்ஸ் வந்து வர முடியலனா கூட ப்ரீவியஸாக இருக்கக்கூடிய லெவல்ஸ்லேருந்து செல்லர்ஸ் ரிஜெக்ஷன்ஸ் கொடுக்கறதுக்கு அதிக சான்சஸ் இருக்குது. ஓகே, ஸோ இது என்னுடைய செட்டப். ஏன்னா இங்கே மேஜர் ட்ரெண்டும் டவுன் ட்ரெண்ட் அண்டு மைனரும் பார்த்தீங்கன்னா டவுன் ட்ரெண்ட் க்ரியேட் ஆகிருக்கு. ஸோ இந்த ட்ரெண்ட் லைன் சப்போர்ட்டை எடுத்துகிட்டு இந்த ஹரிசாண்டல் லெவல்ஸில் மார்க்கெட் ரீச் ஆச்சு அப்படின்னா நான் இங்கே ஒரு ரிஜெக்ஷன் ட்ரேட் வந்து ப்ளேஸ் பண்ணுவேன். ஸோ வெயிட் பண்ணுறேன், மார்க்கெட் வரட்டும். இந்த ஃபஸ்ட் லெவலில் ரீச் பண்ணியிருக்கான்.
எனக்கு செகண்ட் லெவலில் வரணும். ஏன் ஃபஸ்ட் லெவலில் நான் கொடுக்குறதுனா, சம்டைம் இந்த ஃபஸ்ட் லெவலில் மார்க்கெட் ஃபஸ்ட் லெவலில் க்ளோஸ் ஆகலாம், இல்லை ஃபஸ்ட் லெவலில் ரிஜெக்ஷன்ஸ் பிரேக் அவுட் பண்ணி கூட க்ளோஸ் ஆகலாம். ஸோ அந்த ஃபஸ்ட் லெவல் ஸ்ட்ராங் லெவல், ஒரு ட்ரெண்டை பிரேக் அவுட் பண்ணதுக்கப்புறம் எடுக்கக்கூடிய ஸ்ட்ராங் லெவலுங்கிறது ஃபஸ்ட்டு ஸ்ட்ராங் லெவல். அண்ட் செகண்ட் லெவல் இது. ஸோ நான் செகண்ட் லெவலில் வரும்போது நான் கொடுக்குறேன், இது சேஃப் ட்ரேடு நமக்கு. ஃபஸ்ட்டு லெவல்ஸ் கிட்டே இருந்தே ரிஜெக்ஷன்ஸ் கொடுத்துட்ருக்கான். அண்டு 30 செகண்ட் தான் நமக்கு டைம் இருக்குது. 30 வர வரைக்கும் நமக்கு டைம் இருக்குது. இங்கே ஓகே, மார்க்கெட் இங்கே வரல. இங்கே 31 வரும்போது நீங்கள் ட்ரேட் பண்ணக்கூடாது. ஓகே, அதுக்கு முன்னாடி வரைக்கும் நீங்கள் ட்ரேட் பண்ணிக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா 30 வந்தோன்னா இங்கே டைம் மாறிடுச்சு பார்த்தீங்களா? 8:30ங்கிறது 31 ஆயிடுச்சு. இப்போ நீங்கள் ட்ரேட் பண்ணிங்கன்னா 31ல் தான் க்ளோஸ் ஆகும். ஸோ 4 மினிட் 29 செகண்ட் வந்து உங்களுக்கு பர்ச்சேஸ் டைம். நீங்கள் ஒரு 5 மினிட் கேண்டலில் ட்ரேட் பண்ணக்கூடிய டைம். ஸோ இந்த மாதிரி செட்டப்பை ஃபார்ம் பண்ணுங்கள். அந்த செட்டப்புக்கு மார்க்கெட் வந்து வரும்போது நீங்கள் ட்ரேட் பண்ணுங்கள். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டிசிப்ளினோட நீங்கள் ட்ரேட் பண்ணக்கூடிய மெத்தட் இது தான். எல்லா இடத்துலையும் ட்ரேட் பண்ணக்கூடாது. ப்ராப்பர் லெவல் ஃபைண்ட் அவுட் பண்ணணும், மார்க்கெட்டோட கண்டிஷனை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும், அதுக்கப்புறம் ட்ரேட் பண்ணணும். இங்கே பாருங்கள், ரிஜெக்ஷன்ஸ் எங்கேருந்து கொடுத்துருக்கான், ஃபஸ்ட் லெவல்லேருந்து இங்கே ரிஜெக்ஷன்ஸ் கொடுத்துருக்கான். பட் நான் வெயிட் பண்ணதுக்கு எனக்கு செகண்ட் லெவல், ஏன் செகண்ட் லெவல் வரணும்? அதான் சேஃப் ட்ரேட். ஏன்னா அவன் மார்க்கெட் என்ன பண்ணும், மோஸ்ட்லி இந்த லெவலில் க்ளோஸ் ஆகலாம், சம்டைம் இந்த லெவலை பிரேக் அவுட் பண்ணி க்ளோஸ் ஆகும். ஸோ அதனால தான் நான் செகண்ட் லெவலுக்கு வெயிட் பண்ணேன். ஸோ இப்போ இந்த கேண்டில் வரும்போது ட்ரேட் பண்ணலாம். ஏன்னா இப்போ வந்து ரிஜெக்ஷன் ட்ரேட் எடுக்கிறது சேஃப் கிடையாது. ஏன்னா ஆல்ரெடி இங்கே ரிஜெக்ஷன்ஸ் நடந்திருக்கிறதுனால மறுபடியும் கேண்டில் வரும்போது நீங்கள் என்ன பண்ணக்கூடாதீங்க, ரிஜெக்ஷன்ஸ் ட்ரேட் எடுக்கக்கூடாது. அது வந்து பார்த்திங்கன்னா லாஸ் கொடுக்கறதுக்கு சான்சஸ் அதிகம். சரி, இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் எடுக்கக்கூடிய ட்ரேட், எனக்கு இங்கேயே ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. என்ன ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ மார்க்கெட் இப்போ இந்த செல்லர்ஸ் கீழே வந்தேன் அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன், இங்கேருந்து ஒரு ரிஜெக்ஷன் ட்ரேடு ப்ளேஸ் பண்ணுவேன். ஸோ அதுக்கு ஒரு லெவல்ஸ் நான் இங்கே எடுக்கிறேன். ஸோ நான் இந்த லெவல் எடுத்துகிட்டு நீங்கள் பார்த்தா தெரியும், லெஃப்ட் சைடில் இங்கே ஒரு டோஜி க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஆனால் இந்த ஜோனில் பாருங்கள் எந்த அளவுக்கு ரிஜெக்ஷன்ஸ் வந்து இருக்குதுன்னு சொல்லி. ஸோ இந்த லெவல்ஸை மார்க்கெட் செல்லர் இங்கே ரீச் பண்ணேன். ஏன்னா ப்ரீவியஸாக பாருங்கள் பையர்ஸ் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கான். ஸோ மோஸ்ட்லி வந்து அந்த மேஜர் ட்ரெண்டை அவன் ஃபாலோ பண்ணுறதுக்கு, இந்த மேஜர் ட்ரெண்ட் லைன் எங்கே இருக்குது, இங்கே இருக்குது. ஸோ இந்த மேஜர் ட்ரெண்டை ஃபாலோ பண்ணுறதுக்கு சான்சஸ் அதிகம். ஸோ இங்கே ரீச் ஆச்சுன்னா நான் இங்கேருந்து ரிஜெக்ஷன் ட்ரேடு ப்ளேஸ் பண்ணேன். ஒரு வேளை ஆஃப்டர் பிரேக் அவுட், இந்த பிரேக் அவுட்டுக்கு அப்புறம் செல்லர்ஸ் என்ட்ரி ஆனாலும் எனக்கு இங்கே ரிஜெக்ஷனோட ஒரு செல்லர் கேண்டல் ஃபார்ம் ஆகும். ஸோ ஃபஸ்ட் நான் என்ன பண்ணுறேன், 31, 35க்கு செட் பண்ணிக்கணும் டைம். 35க்கு செட் பண்ணிக்கிறேன். 35ல் கேண்டிலோட இந்த கேண்டில் க்ளோஸ் ஆகும். ஸோ இந்த கேண்டில் அதுக்கு முன்னாடி இந்த லெவலை ரீச் பண்ணால் நான் ரிஜெக்ஷன் ட்ரேடு கால் ஆப்ஷன் கொடுப்பேன். ஓகே, ஓகே. இங்கே மார்க்கெட் பாருங்கள் கீழே வரவே இல்லை. அண்டு கீழே இந்த வரதுக்கு முன்னாடியே பாருங்கள் பையர்ஸ் வந்து என்ன பண்ணுறான், ஒரு பையிங் ப்ரெஷரில் இங்கே கேண்டில் ஃபார்ம் ஆகிட்ருக்கான். ஸோ இந்த கேண்டில் பையர் கேண்டிலாக ஃபார்ம் ஆச்சுன்னா நான் அடுத்த கேண்டில் வந்து பையருக்காக நான் ட்ரேட் பண்ணேன், கண்டினியூஷன் ட்ரேட் கொடுப்பேன். சரி, மார்க்கெட் பாருங்கள் ப்ரீவியஸாக வந்து இது ஸ்ட்ராங் பிரேக் அவுட் அண்ட் பிரேக் அவுட்டுக்கு அப்புறம் பாருங்கள் செல்லர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ட்ரை பண்ணாலும், ஸோ இந்த ஏரியாவில் ஆல்ரெடி ரிஜெக்ஷன்ஸ் வந்து கொடுத்துட்டான். ஸோ செல்லர்ஸ் ட்ரை பண்ணாலும் இங்கே பார்த்தீங்கன்னா பையர்ஸ் வந்து ஸ்ட்ராங்காக வந்துட்டுருக்கான். இந்த கேண்டில் பார்த்தீங்கன்னா இந்த லெவலை ரீச் பண்ணாமல் இங்கே க்ளோஸ் ஆச்சு அப்படின்னா நான் இந்த லெவலுக்கு ரீச் பண்ணுங்கிறதுக்காக நான் கால் கொடுப்பேன். பட் இந்த கேண்டிலே பார்த்தீங்கன்னா இந்த லெவலை பார்த்து போயிட்டுருக்கு. அந்த லெவலை ரீச் பண்ணாமல் கேண்டில்ஸ் வந்து கீழே வந்துச்சுன்னா நான் என்ன பண்ணுவேன், ட்ரேட் பண்ணுவேன். அந்த டைமிங் வந்து என்ன செட் பண்ணிக்கணும், 40க்கு செட் பண்ணிக்கணும். ஓகே, கண்டினியூஷன் ட்ரேட் கொடுப்பேன். பட் நான் மார்ஜினல் சேஃப்டியில் தான் கொடுப்பேன். மார்க்கெட் வந்து இந்த லெவலுக்கு மறுபடியும் செல்லர்ஸ் வந்தால் இங்கேருந்து நான் கால் கொடுப்பேன். ஓகே, ஏன்னா இந்த ஏரியாவை கவர் பண்ணுறதுக்கு பையர்ஸ் வந்து இந்த ஏரியா தான் அடுத்த லெவல்ஸ் ரிவர்சல் பாயிண்ட். ஸோ இந்த லெவலை ரீச் பண்ணுறதுக்கு பையர் ட்ரை பண்ணும். இங்கே செல்லர்ஸ் வர்றான் அப்படின்னா, ஸோ இங்கே நான் ஒரு லெவல் ட்ரா பண்ணியிருக்கேன், ஒரு ஏரியா ட்ரா பண்ணியிருக்கேன். இந்த ஏரியாவிலேருந்து பையர் சப்போர்ட் எடுத்து மார்க்கெட் வந்து இங்கே போகும். வெயிட் பண்ணுறேன். இந்த இடத்துக்கு வந்துச்சு அப்படின்னா நான் வந்து கால் ஆப்ஷனுக்கு ட்ரேட் பண்ணுவேன்.
ஸோ நான் இப்போ வந்து ஒரு ட்ரேடு எப்படி பண்ணணும், உங்களுக்கு எவ்வளோ வந்து நீங்கள் பேஷண்ட்டோட இருக்கணும் அப்படிங்கிறத உங்களுக்கு ஷோ பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு தான் நான் வந்து பார்த்திங்கன்னா அதில் சொல்லி உங்களுக்கு ட்ரேட் பண்ணுறேன். நான் மற்ற வீடியோஸ் ஆல்ரெடி நான் வீடியோஸ் பார்க்குறவங்களுக்கு தெரியும், நான் ட்ரேட் பண்ணும்போது இவ்வளோ தூரம் நான் வந்து வெயிட் பண்ணியெல்லாம் ட்ரேட் பண்ண மாட்டேன். நான் கான்ஃபிடென்ட்டாக அடுத்தடுத்த கேண்டலுக்கு ட்ரேட் பண்ணுவேன். பட் உங்களுக்கு டீச் பண்ணணும், நீங்கள் ட்ரேட் பண்ணும்போது என்ன செட்டப்பில் ட்ரேட் பண்ணணுங்கிறது உங்களுக்கு தெரியணும் அப்படிங்கிறதுக்காக நான் பொறுமையாக நான் வெயிட் பண்ணி உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்ருக்கேன். எனக்கு மார்க்கெட் இன்னும் கீழே வரணும், இந்த லெவலுக்கு உள்ள இந்த ஏரியாவுக்குள்ளே வரணும். ஓகே, ஸோ இது வந்து சேஃப் ட்ரையா. மேலே ஒரு வேளை மார்க்கெட் போய் அங்கே செல்லர்ஸ் ரிஜெக்ஷன்ஸ் கொடுத்து வந்தாலுமே நம்மளோட என்ட்ரி கீழே இருக்கிறதுனால நமக்கு வந்து அது வந்து லாஸ் வந்து பார்த்திங்கன்னா கம்மியாக இருக்கும். இந்த ஏரியாவுக்கு வரணும், ஸோ நம்ம வெயிட் பண்ணலாம். ஓகே, ஸோ ஈஸியாக அந்த லெவலில் பிரேக் அவுட் பண்ணிட்டேன். ஸோ ஒருவேளை மார்க்கெட் எனக்கு கொஞ்சம் கீழே வந்துச்சுன்னா இங்கேருந்து நான் இது போவேன். ஏன்னா பையர்ஸ் இப்போ ஸ்ட்ராங்காக நான் சொன்னேன் இந்த லெவலை ரீச் பண்ணோம். பார்த்தீங்கன்னா பையிங் ப்ரெஷரில் கேண்டில் கிளியராக இந்த லெவலை பிரேக் அவுட்டும் பண்ணிட்டான், ஈஸியாக பிரேக் அவுட் பண்ணிட்டான். ஸோ இங்கே மார்க்கெட் எனக்கு இந்த லெவலுக்கு கீழே வந்துச்சு அப்படின்னா, ஸோ ப்ரீவியஸ் என்ட்ரி வரைக்கும் ப்ரீவியஸ் இந்த பையர் கேண்டிலோட இந்த என்ட்ரிக்கு வந்துச்சு அப்படின்னா இங்கே இருந்து நான் கண்டினியூஷன் அதாவது காலுக்காக ட்ரேட் பண்ணுவேன். இந்த லெவலை மார்க்கெட் பிரேக் அவுட் பண்ணணும்னு சொல்லி. ஓகே, வருது, இன்னும் கொஞ்சம் கீழே வரணும். எஸ், சரி, நான் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கால் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ இந்த கேண்டில் நான் கால் கொடுத்ததுக்கு ரீசன், ஸோ ப்ரீவியஸாக சொன்னேன் இங்கே பையர்ஸ் ஸ்ட்ராங்காக இருக்காங்க. ஸோ மார்க்கெட் கீழே ஒரு வேளை செல்லர் வந்தாலும் இந்த ஏரியாவில் இருந்து பையர்ஸ் எகெயின் சப்போர்ட் எடுத்து நல்லா ஸ்ட்ராங்காக இந்த லெவலை ரீச் பண்ணுவோன்னு சொல்லியிருந்தேன். ஸோ இந்த பாயிண்டில் தெரியும் பாருங்கள், செல்லர்ஸ் வரும்போது இந்த லெவல் ஆல்ரெடி ரீச் பண்ணியிருக்கான். இந்த லெவலில் இருந்து பையர் என்ட்ரி ஆகிருக்கான். இந்த லெவலை ரீச் பண்ணும்போது அங்கே வந்து செல்லரோட ரிஜெக்ஷனே இல்லை, அவன் கிளியராக பிரேக் அவுட் பண்ணான். ஸோ கிளியராக பிரேக் அவுட் பண்ணும்போது இங்கே இந்த ட்ரெண்டில் இருக்கக்கூடிய செல்லர்ஸை விட இங்கே இருக்கக்கூடிய பையர்ஸ் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கா. ஸோ இந்த கேண்டிலோட சைக்காலஜி படி பார்த்திங்கன்னா இந்த கேண்டில் பையர் கேண்டிலாக ஃபார்ம் ஆகும். ஒன்று இந்த லெவலில் க்ளோஸ் ஆகும், அட்லீஸ்ட் இல்லைனா இந்த லெவலில் பிரேக் அவுட் பண்ணி இந்த கேண்டில் க்ளோஸ் ஆகும். ஸோ இந்த கண்டிப்பாக என்னோடய ட்ரேட் வந்து 100% எனக்கு இது ஐடிஎம் வரும். இது என்னோட ப்ரிடிக்ஷன்ஸ். ஓகே, 100% நான் எப்போவுமே சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக இது இப்படி தான் வரும் அப்படிங்கிறது. இது என்னோட ப்ரிடிக்ஷன். ஸோ ப்ரிடிக்ஷன் படி இந்த கேண்டில் இந்த லெவலில் பிரேக் அவுட் பண்ணி க்ளோஸ் ஆகும், இல்லை இந்த லெவலில் க்ளோஸ் ஆகும். பட் இங்கே பையர் கேண்டில் தான் வரும், இதனோட ப்ரிடிக்ஷன். பட் மார்க்கெட் நமக்கு 80% தான் வின்னிங் ரேஷியோ கொடுக்கும். ஸோ அந்த மைண்ட் செட்டில் நீங்கள் எப்போவுமே வந்து ட்ரேட் பண்ணுங்கள். ஓகே, ஸோ ப்ரீவியஸ் சொன்ன மார்க்கெட் இந்த இடத்துல பையர்ஸ் ஸ்ட்ராங்காக இருந்தாங்க. அண்ட் இந்த லெவலில் வந்து செல்லர்ஸ் வந்தால் இங்கேருந்து நான் ட்ரேட் பண்ணுவேன்னு சொன்னேன். பட் இந்த ஏரியாவுக்கு உள்ளே வரல, இந்த லெவலில் இருந்தே பையர் சப்போர்ட் எடுத்தால் இது வந்து ஒரு பாயிண்ட். ஓகேங்களா? அண்ட் இந்த கேண்டில் இந்த மூவ் ஆகும்போது இந்த லெவலை வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக பிரேக் அவுட் பண்ணோம். ஏன்னா இது ஒரு மேஜர் ட்ரெண்டோட ரெசிஸ்டன்ஸ் லெவல். அப்போ அந்த ரெசிஸ்டன்ஸ் லெவலில் ரீச் பண்ணும்போது அங்கே என்ன பண்ணணும், செல்லர்ஸ் வந்து ரியாக்ட் பண்ணணும். ஸோ செல்லர் ஒரு ரிஜெக்ஷன் கொடுக்கணும். பட் ஈஸியாக வந்து அவன் பிரேக் அவுட் பண்ணால் அங்கே செல்லர்ஸே இல்லைங்கிற மாதிரி என்ன பண்ணால் பிரேக் அவுட் பண்ணான். ஸோ ஒருவேளை ஈஸியாக பிரேக் அவுட் பண்ணாலும் இந்த இடத்துல இங்கே இருக்கக்கூடிய செல்லரை விட இந்த கேண்டில் இருக்கக்கூடிய பையர்ஸ் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கான். ஸோ இந்த கேண்டில் அவன் பையர் கேண்டிலாக வரும். ஸோ மேபி இந்த பையர் கேண்டிலுக்கு அப்புறம் இந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய செல்லர்ஸ் வந்து ரிவர்சல் கேண்டில் கொடுக்கலாம். பட் இந்த கேண்டில் பையர் கேண்டிலாக ஃபார்ம் ஆகும். ஸோ அதனால தான் என்ன பண்ணேன், ஸோ இப்போ கூட நான் சேஃப் ட்ரேட் தான் கொடுத்தேன். ஏன்னா சம்டைம் இந்த லெவலில் கேண்டில் க்ளோஸ் ஆகும். அதனால் ப்ரீவியஸ் கேண்டிலோட இந்த என்ட்ரியில் இருந்து நான் என்ன பண்ணேன், ட்ரேடு என்ட்ரி வர வச்சு நான் என்ன பண்ணேன், ட்ரேடு கொடுத்தேன். ஸோ இப்போது நீங்கள் என்ட்ரி பாருங்கள், நான் கரெக்டாக க்ளோஸ் ஆகிருக்கு, இது வந்திருக்கு. இதே இது நான் 1 மினிட்டில் பண்ணேன் அப்படின்னா என்ட்ரி பயங்கரமாக லேட் ஆகிருக்கும் அண்டு ஃப்ளக்சுவேஷனும் அதிகமாக இருக்கும். ஸோ அதனால தான் நீங்கள் 5 மினிட்டில் நமக்கு என்ட்ரி ப்ராப்பராக இருக்கும் அண்டு ஃப்ளக்சுவேஷனும் கம்மியாக இருக்கும். ஸோ இந்த கேண்டிலோட ட்ரேடிங் டைம் பாருங்கள், பர்ச்சேஸ் டைம் இன் 1 செகண்ட். ஓகே, இங்கே பர்ச்சேஸ் டைம் முடிஞ்சிருச்சு. ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் ட்ரேட் பண்ணிங்கன்னா 1 மினிட்டுக்காக ட்ரேட் பண்ணும், இல்லை நீங்கள் 5 மினிட்ஸ் செட் பண்ணிங்கன்னா அடுத்த கேண்டிலுக்கு தான் ட்ரேடு போகும். எப்போவுமே ட்ரேடிங்குள்ளே வரும்போது பொறுமையாக இருந்து நீங்கள் மார்க்கெட் அனலைஸ் பண்ணுங்கள், லெவல்ஸ் ட்ராப் பண்ணுங்கள். அண்டு ட்ரேட் பண்ணுறதுக்கு முன்னாடி மார்க்கெட் இந்த இடத்துல வந்தால் நான் ட்ரேட் பண்ணுவேன், கால் ஆப்ஷன் எடுப்பேன். இந்த லெவலை ரீச் பண்ணால் செல் ஆப்ஷன் புட் ஆப்ஷன் எடுப்பேன்னா அந்த லெவல் வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். ஓகே, இது எனக்கு ஒரு ஐடியா. ஸோ நான் சொன்னபடி பாருங்கள், மார்க்கெட் ஈஸியாக இந்த லெவலில் ட்ரெண்டை மேஜர் ட்ரெண்ட், ஏன் மேஜர் ட்ரெண்ட் சொல்கிறேன் நான் காமிக்கிறேன்.
ஓவரால் ட்ரெண்ட் டவுன். இந்த இடத்துல மேஜராக பாருங்கள், இந்த இடத்துல ஒரு டவுன் மூமெண்ட், இது டவுன் ட்ரெண்டை க்ரியேட் பண்ணியிருக்கான். இங்கேயும் ஒரு டவுன் ட்ரெண்டை க்ரியேட் பண்ணியிருக்கான். ஸோ இந்த ட்ரெண்ட்லங்கிறது செல்லர்ஸ் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும். அந்த ஸ்ட்ராங் என்ட்ரியை இவன் வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக வந்து பிரேக் அவுட் பண்ணான். ஸோ அந்த கான்ஃபிடென்ட்லாம் என்ன பண்ணேன், இந்த ப்ரீவியஸ் என்ட்ரிக்கு வந்ததுக்கப்புறம் நான் கால் ஆப்ஷன் கொடுத்தேன். ஓகே, ஸோ நீங்கள் ட்ரேட் பண்ணும்போது நீங்கள் என்ன மாதிரி பொறுமையாக பேஷன்ஸோடு இருங்க. லெவல்ஸ் ட்ரா பண்ணுங்கள். அந்த லெவல்ஸை மார்க்கெட் ரீச் பண்ணால் நான் கால் ஆப்ஷன் கொடுப்பேன், இல்லை மார்க்கெட் லெவலை ரீச் பண்ணால் நான் புட் ஆப்ஷன் கொடுப்பேன். அப்படிங்கிறத நீங்கள் டிசைட் பண்ணுங்கள். உங்கள் டிசைட் பண்ணிங்கன்னா அந்த டிசிஷனில் ஸ்ட்ராங்காக இருங்க. அதுக்கு முன்னாடி ட்ரேடு ப்ளேஸ் பண்ணாதீங்க. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.